பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த ஜெப வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமை டிவியில் ஆண்டவரே கொடுக்கப்படுகிற இந்த செய்தி அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அடியனை பரிசுத்தப்படுத்துங்க, வெல்லப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு பட்சணமும் மதுரமும் வந்தது. பட்சணமும் வந்தது, மதுரமும் வந்தது. அருமையான ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுடைய பெயர் சிம்சோன். இந்த சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது: பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. சிம்சோனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய எண்ணினார், செய்து கொண்டிருந்தார். இது ஒரு ஆரம்ப காலம்தான் அவனுக்கு. அவனுடைய பெற்றோரோடு கூட அவன் ஒரு ஊருக்கு செல்லுகிறான். சிம்சோனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். போகும்போது ஒரு சிங்கம் எதிர்பட்டு வந்தது. அந்த சிங்கத்தை கொன்று போட்டு போயிட்டான். மீண்டுமாக அந்த வழியாக வரும்போது அந்த சிங்கத்தை பார்ப்பதற்காக பெற்றோரை விட்டு பிரிந்து சென்று வழியிலே பார்த்து திரும்பினான். திரும்பி அவனுடைய கரங்களிலே தேன் தாடோடு கூட இருந்தது. சுவைத்து கொண்டு போனார்கள். சென்ற இடத்திலே அவன் ஒரு விடுகதையை சொன்னான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று சொன்னான். இவனை தவிர வேறு யாருக்கும் இதனுடைய அர்த்தம் புரியாது. இது தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் அல்லவா? யாருக்கும் எதுவும் புரியவில்லை. விடுகதையை விடுவிக்க யாராலும் கூடாது இருந்தது. அதை பற்றி நமக்கு இங்கே அக்கறை இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு புரிய வைக்கின்றார். பட்சிக்கிறவன் அவன் ஒரு கர்மி அல்லது ஒரு கஞ்சன். யாருக்கு எதையும் கொடுக்காதவனிடமிருந்து உணவு வந்தது அப்படின்னு சொல்றார். அவனுடைய வார்த்தை மூலமாக தேவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார். யாருக்கு எதையும் கொடுக்காத ஒரு நபரிடமிருந்து உணவு வந்தது, பொருள் வந்தது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. சிங்கம் யாருக்கு எதையாவது கொடுக்குமா? பட்சிக்கிறவன் தான். பிடிங்கி தானே தின்னுகிடும். ஆனால் யாருக்கும் எதையுமே என்ன செய்யாது, கொடுக்காது. ஆனால் அதனுடைய உடலில் இருந்து என்ன கிடைச்சிருக்கு? இப்போ தேன் கிடைச்சிருக்கு, ஒரு கூடு கிடைச்சிருக்கு. அது என்ன கூடு? பலவானிடமிருந்து மதுரமும் வந்தது. பலவான் ஒரு இனிப்பு கிடைச்சிருக்கு, நல்ல செய்தி கிடைச்சிருக்கு, சந்தோஷமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, வாழ்வு முழுவதும் சந்தோஷப்படுகின்ற ஒரு செய்தி. தாகத்தோடு பசியோடு சென்ற அவர்களுக்கு அந்த தேன் ரொம்ப ருசியாகவும் இருந்தது, தேவையாகவும் இருந்தது. தேவைகள் சந்திக்கப்பட்டது. யாருக்கும் எதையும் கொடுக்காத ஒரு மனிதன் கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான் பார்த்தீங்களா? இனிப்பை கொடுக்கிறான். அந்த நடந்த செயலை வைத்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறான்.
பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடமிருந்து மதுரமும் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, உலக வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிறது எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆங்காங்கே தடங்கல்கள் காணப்படுகிறது. இவர்களால் கொடுக்க முடியுமா என்று சிந்தித்து கலங்கி அழுது கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு ஏற்ற ஒரு செய்தி தான் இது. நமது ஆண்டவர் பட்சிக்கிற சிங்கத்திடமிருந்து உணவையும் பட்சணமாகிய தேனையும் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? வல்லமை மிகுந்த ஆண்டவராக இருக்கிறார். அவரை காட்டில் இந்த உலகத்தில் வல்லமை மிகுந்தவர்கள் யாரும் கிடையாது. பலவான்கள் யாரும் கிடையாது. யாத்திராகமும் 34 அதிகாரம் 10 இப்படி சொல்லுகிறது, உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை பாருங்க. நீ பயப்பட்டுட்டே இருக்கியா? விடுதலையே இல்லை அப்படி சொல்லி பயப்பட்டுட்டே இருக்கிறியா? இல்லை. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணிக்கொள்ளுங்கள், மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அழுகின்ற, கலங்குகின்ற, தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 34:10, உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் தனிநபராக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருந்தாலும் சரிதான், ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், தாய் அல்லது தகப்பனாக இருந்தாலும் சரிதான், பணி செய்கின்ற நபராக இருந்தாலும் சரிதான், பணியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், தேச தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், இந்த வார்த்தையை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். கலங்குகின்ற வேலைகளிலே, திகைக்கின்ற வேலைகளிலே இந்த வார்த்தை உங்களை வெல்லப்படுத்தும். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதாகமத்தை ஆதி முதல் தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஏன் வாசிக்க சொல்றாங்க தெரியுமா? ஏன் வாசிக்க சொல்லுகிறோம் தெரியுமா? நிறைய காரியங்கள் வேதத்திலே உங்களை பலப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராய் இருந்தாலும் சரிதான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், வேதத்தை வாசித்து பாருங்கள். அதனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் பலம் உள்ளவைகளாக காணப்படுகிறது, பலனை கொடுக்கிறதாகவும் காணப்படுகிறது. நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக செல்லுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காரியத்தில், இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது அப்படின்னு சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா? ரொம்ப யோசிங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க, முழு மனதோடு பேசுங்க. கலங்கிய பிள்ளைகளாக கண்ணீரோடு பேசுங்க. கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதாகமத்திலிருந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நம்ம கொடுக்கலாம். இஸ்ரவேலர்கள் எகிப்தியரால அடிமைப்படுத்தப்பட்டு அங்கே பணி செய்து வருகின்றார். அவர்களோடு கூட மோசேயை கொண்டு இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு ஆண்டவர் வழிநடத்தி செல்ல அவர் ஆவல் உள்ள தேவனாக காணப்படுகிறார். அந்த மோசேயை தேவன் எகிப்து தேசத்திலேயே பிறக்க செய்கிறார். யாரை கொண்டு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணி இருக்கிறாரோ அதே மோசேயை அதே எகிப்து தேசத்திலே
அடிமைகளாக வாழ்ந்த அந்த இஸ்ரவேலரோடு கூட வழி நடப்பதற்கு குழந்தையாக கொடுக்கிறார். அவன் குழந்தையாக கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே ராஜா ஒரு சட்டம் போட்டிருந்தான். ஏன் சட்டம் போட்டான் தெரியுமா? இஸ்ரவேலர் தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அவர்கள் கூக்குரலிட ஆரம்பித்த நேரம் அது. ஏன் கூக்குரலிட ஆரம்பித்தார்கள் தெரியுமா? கொடுமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. கொடுமையாக மேலே வாங்கினார்கள். பார்வோனியர், எகிப்தியர் இஸ்ரவேலரை கொடுமையாக மேலே வாங்கினார்கள். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். கொடுமையாக மேலே வாங்கினார் அல்லது கொடுமைப்படுத்தினார்கள். அதனால இந்த இடத்திலிருந்து என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று அங்கலாய்த்து அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு நபரா, 2 நபரா? இல்லை இல்லையா? வயது வந்த ஆண்கள் மாத்திரம் 6 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள். அப்போ பெண்கள், குழந்தைகள், முதியோர் அப்படின்னு நீங்கள் எண்ணி பாருங்கள், எத்தனை லட்சம் மக்கள் இருந்திருப்பார்கள். அத்தனை பேரும் அழுது மன்றாடினார்கள். யாரை நோக்கி கூக்குரலிட்டார்கள் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். இவர்களுடைய சத்தம் ஆண்டவருடைய செவிகளிலே ஏற ஆரம்பித்தது. உடனடியாக அன்றைக்கே, அடுத்த நாளே, அடுத்த ஆண்டே விடுதலை கிடைத்ததா? இல்லை. பல ஆண்டுகளான மோசே அங்கேதான் பிறந்தார். மோசே பிறந்த வேளையிலே பார்வோன் ஒரு சட்டம் இயற்றினான். 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் நதியிலே எரிந்து போடுங்கள் என்று ஒரு சட்டம் இயற்றினான். ஏனென்றால் யார் பிறப்பானோ அந்த காலகட்டத்திலே அவனால் இஸ்ரவேலருக்கு ஒரு மீட்பு உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு எல்லா ஆண் பிள்ளைகளை நதியிலே எரிந்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தார். எல்லோரும் எரிந்து போட்டார்கள். எரிந்து போடவில்லை, ஆனால் ராணுவம் என்ன செய்யும் என்பது நமக்கு தெரியும். மோசேயினுடைய பெற்றோர் விசுவாசம், நம்பிக்கை அடிப்படையிலே நல்ல ஒரு கூடையிலே வைத்து நாணர் செடிகளுக்கு உள்ளே அந்த பையனை பாதுகாத்து வந்தார். எங்கே? நதியிலே. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? காக்கிற ஆண்டவர், வழிநடத்துகிற ஆண்டவர். பெற்றோருடைய அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை புரிந்து கொண்ட ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மிகப்பெரிய ராஜா, மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்ட ஒரு ராஜா ஒரு அதிகாரத்தோடு ஒரு அறிவிக்கை அனுப்பியிருக்கிறார். இவர்கள் தன்னுடைய மகனை பாதுகாத்து வருகிறார்கள் நதியிலே. அந்த பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் உணவு கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அந்த சகோதரி குழந்தையை தூக்கி வந்து தாயினிடத்தில் கொடுத்து பால் மறக்க செய்து திரும்ப அங்கேன்னு வைக்கின்றார். அதான் நடந்திருக்கணும். இதை பாருங்க, வச்சுட்டு இவன் தூர பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்வோனுடைய மகள் தன்னுடைய தோழிகளோடு கூட அந்த ஆற்றிலே குளிப்பதற்காக இறங்கி வருகிறார். அப்பொழுது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டதினாலே அவளுடைய தாதிமார் வந்து இப்படி குழந்தையை தேடி பார்க்கிறார்கள். அங்கே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. கொண்டு வர சொன்னால் கொண்டு வந்தார்கள். தன்னுடைய மகனாக வளர்த்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுங்கள். பாருங்களா, ஒரு இஸ்ரவேலன் எகிப்தியருடைய அரண்மனையிலே அரச குமாரத்தியின் மகனாக வளர்க்கப்படுகிறான். இது யாருடைய செயல் என்பதை யோசித்து பாருங்க. இதற்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா? நம்பிக்கை. யாரோடு? நம்முடைய ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை, விசுவாசம். இன்னொரு காரியத்தையும் பாருங்க. அவள் தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அந்த குழந்தையை அழும்போது அதற்கு பால் கொடுப்பது யார் என்று எண்ணி ஒரு கேள்விக்குறியோடு நிற்கும்போது இதே பார்வோன், இந்த மோசேயினுடைய சகோதரி அங்கே நின்று சொல்லுகின்றாள், பால் கொடுக்க ஒரு பெண்ணை அழைத்து வரட்டுமா என்று. மோசேயின் தாயையே அழைத்து கொண்டு விட்டாள். அவளிடமே அந்த பொறுப்பை கொடுத்தாள். மோசேயின் தாயே மோசேயை வளர்த்து கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறார்.
இப்போ எவ்வளவு பாதுகாப்பு பார்த்தீங்களா? தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை பார்த்து கொண்டீர்களா? நீங்களும் அப்படிப்பட்டவர்களே. தேவன் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தகுந்த பாதுகாப்பை கொடுப்பார். எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும் போது. இந்த ரோமர்ல அது அருமையான ஒரு வசனம் உண்டு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமா, நம்பிக்கையில ரொம்ப சந்தோஷமாயிருங்க. இப்போ பார்வோனுடைய வீட்டில் யார் வளர்ந்து வருகிறார்? மோசே வளர்ந்து வருகிறான். மோசே வளர்ந்து வரும்போது அவனுடைய மனதிலே தாய் பாலூட்டி வளர்க்கும் போது சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், தாயினுடைய வார்த்தைகள், இஸ்ரவேலன் என்கிற மிக பெருமையான அந்த வார்த்தை தன்னுடைய ஜனங்கள் மீது அவனுக்குள்ளாக ஒரு அன்பு பொங்கி எழ ஆரம்பித்தது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? எகிப்தை விட்டே ஓடிட்டான். கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், செய்திகள், அந்த நடைமுறை வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். எகிப்து தேசத்தை விட்டு மோசே வெளியே சென்று விட்டான். மோசேயினுடைய வல்லமை என்ன தெரியுமா? அந்த தேச ராஜாவினுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் மோசேக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் பார்வோனின் குமாரத்தியின் மகனாக வளர்க்கப்பட்டவன். கல்வியா, வில்வித்தையா, சண்டை பயிற்சியா, எல்லாவற்றிலும் அவன் கற்றுக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். எல்லாம் அறிந்தவன், எல்லாம் புரிந்தவன். அந்த ஒரு எண்ணம் தான் அவனுக்கு அந்த நாட்டை விட்டே ஓட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தையும் கொடுத்துச்சு. அவனுடைய கடைசி அந்த 2 செயல்பாடுகள் எகிப்தியருக்கு இவன் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தது என்று சொல்லுவதை விட, இஸ்ரவேலன் கூட இவனுக்கு விரோதமாக சாட்சியாக எழும்பி வர அவன் ஆசைப்பட்டவனாக இருந்தான். அதனால மோசே எகிப்தை விட்டு ஓடிட்டான். இப்ப அந்த காடுகளில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். காடுகளில் ஆடு மேய்க்கிற அவனோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மோசே, எகிப்தில் என்னுடைய ஜனங்கள் படுகிற உபத்திரவம் எனக்கு தெரியும்பா, உனக்கு தெரியும். அவர்களை விடுதலை பண்ணுவதற்கு நான் உன்னை அனுப்ப போறேன், நீ போய் விடுதலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ற. மோசேக்கு ஒரு பயம். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் இவனுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனிதன் உண்டு மாத்திரமல்ல, பார்வோனுக்கு இஸ்ரவேலன் என்றாலே பிடிக்காது. அவர்களை கொடுமைப்படுத்துவதே அவனுடைய நோக்கத்தின் மையமாக இருந்தது. பார்வோன் கொடுமைப்படுத்த இஸ்ரவேலர்கள் அழ ஆரம்பித்தார்கள். தேவனுடைய செவிகளிலே அது ஏற ஆரம்பித்தது. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு விடுதலை கூறும்படியாய் மோசேயை அழைத்தார். மோசே வந்தான். மோசே பார்வோனோடு கூட பேசினான். பேசி அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான். மோசேயா செய்தான்? ஆண்டவருடைய கிருபை மோசேயை செயல்பட வைத்தது. மோசேயும் ஆரோனுமாக ஒவ்வொரு அற்புதமாக செய்ய ஆரம்பித்தார்கள். 10 அற்புதங்களை செய்தார்கள். பார்வோனுக்கும் மாத்திரமல்ல, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஒரு பயம் வர ஆரம்பித்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயம் வர ஆரம்பித்தது. இப்பொழுது எகிப்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேலரை அனுப்புவதற்கு அவர்கள் உள்ளபூர்வமாக ஆயத்தமாகிக் கொண்டார்கள். பார்வோனும் ஆயத்தமாகிக் கொண்டார்.
10 வாதைகளை தேவன் அனுப்பினார். 10 வாதைகளிலும் பார்வன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி கெஞ்ச ஆரம்பித்தார். அடுத்த நாளே விடுதலை கிடைத்தது. ஆனாலும் தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறார். முதல் வாதை அனுப்பி பார்வோன் இவர்களை போக சொன்ன பிறகும் ஏன் போக விடலை அப்படி சொல்லும்போது வசனம் சொல்லுது, ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைய முடியவில்லையே என்று சிந்தித்து கலங்குகின்ற அந்த வேளையிலும் கடைசி நிமிடத்துல இந்த விடுதலை கிடைக்கவில்லையானா நீங்க எவ்வளவு நீங்க கதறி கொண்டிருப்பீர்கள் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பார்வோனின் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார் என்று சொல்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை ஏன் கடினப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் முடிவிலே நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமா, ஏன் கடினப்படுத்தினார்? முதல் வாதையை விலக்கினார்கள். மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய பலத்தினால் வல்லமையினால் விலக்கினார்கள். ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இரண்டாம் வாதையை கொடுத்தார். அப்பொழுதும் பார்வோன் அவர்களை அழைத்து கெஞ்ச ஆரம்பித்தான். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இரண்டாம் வாதையை விலகி போயிற்று. அதே போல 9 வாதைகள் கொடுத்தாச்சு. 9 வாதையிலும் பார்வோன் மோசேயும் ஆரோனை நோக்கி கெஞ்சினான். தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். வாதை விலகி போயிற்று. 10வது ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார், திட்டம் பண்ணிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள் மீது ஆண்டவர் என்ன செயல் எடுக்க போகிறார் என்பதை, என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த வசனம் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கலங்காதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகின்ற மனிதர்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தேவன் கொடுக்கிற தண்டனை வித்தியாசமாக இருக்கும். அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும், அங்கீகரிக்க முடியாததாக இருக்கும். ஒரே நாள் இரவிலே ஒரே தேசத்துல எகிப்தியர் இருக்கிறாங்க, இஸ்ரவேலரும் இருக்காங்க. பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இரவு முழுவதும் பஸ்காவை ஆசரித்து வரும்போது தேவனுடைய தூதன் இறங்குகிறான் இல்லையா? எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள் அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணி போடுகிறான். எழுந்து பார்க்கிறார்கள். தலைப்பிள்ளை உள்ளவர்களை வீட்டிலே ஆங்காங்க அவ்வளவும் இறப்பு. தலைப்பிள்ளை இல்லை, இறந்து போயிற்று. எகிப்தியர்கள் கொந்தளித்து போனார்கள். பார்வோனும் கொந்தளித்து போனான். இஸ்ரவேலை வழிவிட்டு அனுப்பினான். பரிபூர்ணமாக அனுப்பிவிட்டான். போங்க, நீங்க புறப்பட்டு போங்க, போக வேண்டாம் போக வேண்டாம் என்று சொன்ன பார்வோன் நீங்க போங்க என்று அனுப்பிவிட்டா. எப்படி அனுப்பினா தெரியுமா? எப்படி அனுப்புனா தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் கொடுத்து, உடைமைகளையும் கொடுத்து, வஸ்திரங்களையும் கொடுத்து, கேட்டவைகளை எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டான். இப்ப நீங்க யோசித்து பாருங்க. பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடமிருந்து மதுரமும் வந்தது என்று சொல்லத்தக்கதாக எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அடிமைகள் எப்படி இருந்திருப்பாங்க? ஒன்றுமே கிடையாதுங்க. இவைகளையெல்லாம் கேட்டாங்களோ, பொன்னுக்கு பொன், வெள்ளிக்கு வெள்ளி, வஸ்திரங்களுக்கு வஸ்திரம், எல்லாம் கேட்டவங்களை எல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு சந்தோஷமா புறப்பட்டாங்க. எகிப்தியரும் மனமடிவாகி போனார்கள். இதுதாங்க பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து பல்லமும் வந்தது இல்லையா? கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தாங்க.
எல்லா பொருளும் கொடுத்தாங்க, இனிப்பையும் கொடுத்தாங்க. மதுரம் வந்தது, புறப்பட்டு போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எவைகளுக்காக நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, தேவன் உங்களுக்குன்னு ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நிலைத்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க. ஜெபத்திலே மாத்திரம் தரித்திருங்கள். ஜெபத்திலே தரித்திருங்கள். சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். காலம் கடத்துகிறார் என்று பயப்படாதீங்க. நாட்கள் பிந்திக் கொண்டே போகிறது என்று பயப்படாதீங்க. நீங்கள் இஸ்ரவேலரை போல முறுமுறுக்காதீர்கள். ஆரம்ப காலங்களில் இஸ்ரவேலர்கள் ரொம்ப முறுமுறுத்தார்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு முறுமுறுத்த இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருந்து ஒரு நாள் இரவு முழுவதும் அவர்கள் பஸ்காவை கொண்டாடினார்கள். எனக்கு விடுதலையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க, கருத்தாய் குடும்பமாய் தனி நபராய் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும். வேதம் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அவருடைய ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? அறிவு இல்லைன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அறிவில் ஐஸ்வர்யம் வேணுமா? ஞானம் இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு ஞானத்தில் ஐஸ்வர்யம் வேணுமா? செல்வமே இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு செல்வத்தில் ஐஸ்வர்யம் வேணுமா? இவையெல்லாம் இல்லை என்று கேட்கின்றீர்களோ, அவைகளிலே நீங்கள் ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆர்வமாய் இருக்கிறார். ஜெபத்திலே உறுதியாய் தடுத்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும், பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது, இனிப்பும் வந்தது, பொருளும் வந்தது. எல்லாம் வரும், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, செய்தி வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, கேட்ட பிள்ளைகள் எவைகளுக்காக உங்களோடு போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கும்படியாய் சுத்த இருதயத்தை அவர்களிலே சிருஷ்டிங்கப்பா. நிலைவரமான ஆவிய உள்ளத்திலே புதுப்பிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெட்கப்பட்டு போய் விடாதபடி பரிசுத்த தேவன் இந்த வலதுகரத்தை நீட்டியப்பா பிள்ளைகளை எடுத்து நிறுத்த வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல மகிமை டிவி ஆசீர்வதிங்க. மகிமை டிவி நடத்துகிற மகன், தகப்பனார், குடும்பம் ஆசீர்வதிங்கப்பா. பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.